வாங்க வாங்க, கோழிக்கறி 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 வந்து வாங்குங்க. கோழிக்கறி கோழி 100, ஒரு கோழி 100. நம்ம கடையில ஒரு கோழி 100, மத்த கடையில 1 கிலோ 250. சிக்கன் சிக்கன் சிக்கன், கோழிக்கறி கோழிக்கறி கோழிக்கறி. என்னடி சின்ன பொண்ணு ஒரு வாரத்தை சொல்லவே இல்ல, அதுக்குள்ள கோழி கடை போட்டுட்டு உட்காந்துட்டேன். ஆமாக்கா புஷ்பாக்கா, கையில கொஞ்சம் காசு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி போட்ட கடையெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு கடை போட்ட மாதிரி இருந்துச்சு. அதான் ஒரே முட்டை இந்த கடையை போட்டு உட்காந்துக்கிட்டேன். வாங்கக்கா, சிக்கனு 1 கிலோ எல்லா கடையிலயும் 250 ரூபான்னு விக்கிறாங்க. ஆனா நம்ம கடையில ஒரு கோழியே 100 ரூபான்னு தான் விக்கிறோம். என்னடி சின்ன பொண்ணு சொல்ற, ஒரு கோழி 100 ரூபாய்க்கு தரியா? ஆமா, இவ ரொம்ப இழுக்காத, ஒரு கோழி 100 ரூபா தான். நல்லா குண்டு குண்டா பெருசு பெருசா பொந்தா கோழி மாதிரி இருக்குது. ஆமா, நல்லபடி குண்டு குண்டா இருக்குது கோழிக்கறி எல்லாமே. சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அங்க பாரு உங்க வீட்டுக்காரு கோழியில கவுத்து வச்ச கோழி கொஞ்சம் மாதிரி இருக்கிறாரு. இதை சாப்பிட்டாருன்னா ஒன்னும் நல்லா புசு புசுன்னு ஆயிடுவாரு. பாத்துக்கோ. அது உங்க வீட்டுக்காரு பாவமா கிடக்குறாரு உங்க பின்னாடி. வாங்கி போய் குடு வசந்தி. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குது. எந்த கடையில 100 ரூபாய்க்கு கறி கொடுப்பாங்க சொல்லு. நீ வாங்காத, வா வீட்டுக்கு போவோம். ஏங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க கொஞ்சம் வாயை முடிக்க நில்லுங்க. சரி சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு முழு கோழி தா. வசந்தி, ஒரு கோழி வாங்கி போய் என்ன பண்ண போற? 2 கோழி சேர்த்து வாங்கிட்டு போ. அப்பதான் 2-3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா இந்த ஆஃபர் இன்னைக்கு மட்டும்தான். நாளையில இருந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ 300 ரூபான்னு விற்பேன். பாத்துக்கோ. ஏங்க பாத்தீங்களா, இந்த ஆஃபர் இன்னைக்கு மட்டும் தானா? ஒரு பெண்ண நம்ம ஒரு 3 கோழியை சேர்த்து வாங்கி போடுவோம். ஒரு வாரம் வச்சு திங்கலாம்ல. ஏன் வேணாண்டி, வாங்காதடி. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குது இதுல. அது சிக்கன் எல்லாம் வாங்கி போய் ஃப்ரிட்ஜில் 4-5 நாளா வச்சுனா கெட்டு போயிடும். ரத்த வாந்தி எடுத்து செத்து போடுவேன் சொல்லிட்டேன் நானு. யோ சும்மா நீயா, உனக்கு என்ன தெரியும் சொல்லு. எல்லாரும் வாங்குறாங்கல்ல, அதே மாதிரி நாமளும் வாங்கி போய் வைப்போம். ஒரு வாரம் சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே இந்த மாதிரியான ஆஃபர் எப்பயாவது தான் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம அப்பப்ப வாங்கி வச்சுக்கணும். நான் சொல்றது எங்க கேட்க போற? எல்லாம் என் தலை எழுத்து. ஏண்டி சின்ன பொண்ணு, ஒரே ஒரு முழு கோழி தர மாட்டியா? நான் தான் சொன்னேன்ல, 4-5 கோழியா வாங்கிட்டு போ. அப்பதான் நாள் கணக்குல வச்சு சாப்பிடலாம். சின்ன பொண்ணு, எனக்கு சரி ஒரு 4 கோழி போடு. எனக்கு கூடிடி, நான் போய் குழம்பு வைக்க போறேன். இப்பதான் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கிறேன். இதான் இந்த சிக்கனை வாங்கி போய் தான் குழம்பு வைக்க போறேன். எனக்கு ஒரு 2-3 கோழியே போட்டு கொடு. இந்தாங்க, எல்லாரும் பிடிச்சுக்கோங்க. எல்லாரும் வாங்கியாச்சா? வேற யாருக்குன்னா வேணும்னா சொல்லி அனுப்புங்க. இந்த ஆஃபர் இன்னைக்கு மட்டும்தான். சரி சின்ன பொண்ணு, நான் வரேன். காசு கொடுத்துட்டேன், வாங்கி வச்சுக்கோ. பாவம் இந்த சின்ன பொண்ணு ஏன் இந்த விலைக்கு விற்கிறான்னு தெரியல. நம்ம பேசிட்ட பழகிட்டேன்னு ரொம்ப கம்மியா கொடுக்கலாம். என்னவோ 1 கிலோ வெளியில எல்லாம் ரொம்ப அதிகமா விற்கிறாங்க. நம்மளுக்காக இவ குறைச்சு கொடுத்துருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணு சின்ன பொண்ணு. இன்னைக்கு செம ஜாலி. இன்னைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் கவாப்பு, சிக்கன் குழம்புன்னு நிறைய விதவிதமா செஞ்சு சாப்பிட போறேன். வாங்குங்க, நம்ம வீட்டுக்கு போய் சீக்கிரமா எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிடுவோம். சின்ன பொண்ணு எவ்வளவு டைம் நம்மள ஏமாத்தனா, அதான் இந்த டைம்ல நல்லா ஏமாந்தா போவ. நானும் இன்னைக்கு சிக்கன் ஐட்டம்ஸ்ல நிறைய வெரைட்டியா செஞ்சு சாப்பிடுவேன். போங்கடி போங்க. அன்னைக்கு என்ன குமுர்னு அடிச்சிங்கல்ல, இன்னைக்கு நான் பாவம் இல்ல, நீங்க தான் பாவம். எப்படியோ எல்லாத்தையும் தழுத்தி உங்ககிட்ட வித்துட்டேன். இன்னைக்கு வந்த வருமானத்துல இருந்து ஒரிஜினல் கோழியை நல்லா சிக்கன் பீஸா வாங்கி வெரைட்டியா செஞ்சு நான் சாப்பிட போறேன். உங்கடி போங்க. அப்பாடா, எப்படியே இந்த பழைய நெட்டெல்லாம் வாங்கியாந்து பேக் பண்ணி வச்சாச்சு. இது எல்லாம் எப்படியாவது ஏமாத்தி வித்துப்படணும். இந்த ஊர்ல 4 பேர் இளிச்சவாயங்க இருக்கோ தான் நம்ம பிசினஸ் ஓடுது. அவங்கள வச்சு நம்ம எப்படியாவது இந்த காலத்தை பொழப்பு தள்ளிட வேண்டியதுதான். போட்ட நைட்டி எல்லாம் வாங்கியாந்து கம்மு போட்டு ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் எப்படியாவது வித்து பணம் சம்பாதிக்க வேண்டியதுதான். அக்கா, யார் இது? ஐயோ பூச்சி, இவ்வளவு பெரிய பூச்சா? கோணியா இருக்கிற அக்கா. என் பேர் பூச்சி எல்லாம் கிடையாது, என் பேர் மது. என்ன பூச்சி பேசுது? ஐயோ பாவம், இந்த அக்கா என்ன பூச்சி நினைச்சிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. ஐயோ கோண அக்கா, நான் மனுஷாலு, நான் பூச்சி கிடையாது, நான் ஒரு மனிதன். ஐயோ இல்ல நீ பூச்சி தான். என்ன எதுவும் பண்ணாத, விட்டுடு. நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன். ஐயோ வல்லதக்கா, நான் ஒரு பண்ணு, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். அப்ப நீ பூச்சி இல்லைன்னா பேயா? சாத்தானே, இங்கிருந்து அப்பாலே போ. ஓடி போ சாத்தானே, இங்கிருந்து ஓடி போ. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. போயிடு சாத்தானே, போயிடு. இந்த பக்கம் வராத. நீ இந்த பக்கம் வந்து சூலத்தை எடுத்து குத்தி விடுவேன். போயிடு. ஐயோ இந்த அக்கா பாவம், சரியான லூசு போல. நான் மனுஷனு தெரியாத ஏதேதோ பேசுது. போ, பைத்தியம் தான் புடிச்சுக்கிச்சு போல. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. போ அப்பாலே போ சாத்தானே, போ. ஐயோ இந்த அக்கா சுத்த பைத்தியம் போல. இது ரொம்ப பைத்தியம் முத்தி போய் நம்மள கல்யாவாரி அடிக்கிறதுக்குள்ள நாமளே ஓடிடுவோம். அப்பாடா, யாருக்கிட்ட? இந்த சின்ன பொண்ணு கிட்டேவா? உன் பேயா இருந்தாலும் துரத்தி போடுவேன். எப்படி பார்த்து பயந்து ஓடிச்சு பத்தியா? இதுக்கப்புறம் இந்த பேய்கெல்லாம் வந்தா நானே விரட்டிடுவேன். வாங்கம்மா வாங்க, புது நைட்டி, டிசைன் நைட்டி, வெரைட்டி நைட்டி வந்து வாங்கிட்டு போங்க. என்னடி சின்ன பொண்ணு, நைட்டி எல்லாம் எடுத்தாந்துட்டியா? ஆமாக்கா, நைட்டி எல்லாம் எடுத்தாந்துட்டேன். பொம்பளைகளுக்கு நைட்டி எடுத்தாந்துக்கிறேன், ஆம்பளைகளுக்கு நைட்டி எடுத்தாந்துக்கிறேன். என்னடி சொல்ற? பொம்பளைங்க நைட்டி போட்டு பாத்துக்கிறேன், அது என்ன ஆம்பளைங்களுக்கு நைட்டி? என்னடி சொல்ற சின்ன பொண்ணு, ஆம்பளைங்களுக்கு நைட்டியா? ஏக்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம ஊர்ல தான் இந்த ஆம்பளைங்க நைட்டி போட மாட்டாங்க. வேற ஊர்ல எல்லாம் ஆம்பளைங்களுக்கு தனியா ஒரு நைட்டி இருக்குது. என்னடி ஆம்பளைங்களுக்கெல்லாம் நைட்டி போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? சொல்லும் போதே சிரிப்பா வருது. ஏக்கா, உண்மையா தாங்க சொல்றேன். ஆம்பளைங்க எல்லாம் வெளியூர்ல நைட்டி போட்டு தான் போவாங்க. வேலைக்கு நைட்டி போட்டு தான் போவாங்க, ஆபீஸுக்கும் போவாங்க, கடைக்கும் போவாங்க, பால் வாங்கிற போவாங்க. எல்லாத்துக்குமே நைட்டி போட்டு தாங்க போறாங்க ஆம்பளைங்க.
நம்ம ஊர்ல தான் என்னமோ சட்டை லுங்கி டவுசர்னு மாட்டிக்கின்னு சுத்தி கிடக்குறாங்க. அப்படியாடி? அப்படின்னா எங்க வீட்டுக்காருக்கு ஒரு 2 நைட்டி கொடு. ஏக்கோ இப்பயே வாங்கிக்கோங்க. ஆனா ஒண்ணு. ஆனா என்ன சின்ன பொண்ணு, 2 நைட்டி எடுத்து போடு பாப்போம். ஏக்கோ உங்களுக்கு சைஸ் தெரியுமா? உங்க வீட்டுக்காரோடைய சைஸ் தெரிஞ்சா சொல்லுங்க, சைஸ்ல எடுத்து போடுறேன். சைஸ் தெரியாத சின்னதா வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் வீணா தாங்க போகும், பாத்துக்கோங்க. அப்புறம் யாரும் போட மாட்டாங்க. அட ஆமா, அதுவும் சரிதான். சைஸ் தெரியாத எப்படி நம்ம வாங்கி வைக்கிறது? ஏக்கோ நைட்டி வந்து போட்டு பார்த்துட்டு எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். பேசாத நீங்க போன போட்டு வர சொல்லிடுங்க. அதுவும் சரிதான். இப்பவே போன போடுறேன். ஏடி புஸ் எதுக்குடி போன போட்ட? எதுக்கு அர்ஜென்டாவான்னு சொன்னேன். ஏங்க நீங்க எப்ப பார்த்தாலும் வீட்ல சும்மா அழுகுலீங்க கட்டின கிடக்குறீங்க. அதான் உங்களுக்கு 2 நைட்டி எடுத்து வச்சிருக்கேன். என்னடி சொல்ற? எனக்கு நைட்டியா? நான் எப்பத்துல இருந்து நைட்டி போட்டிருந்தேன்? ஏங்க இந்த வெளியூர்ல எல்லாம் நைட்டி தான் போடுவாங்களா ஆம்பளைங்க எல்லாம். பொம்பளைகள் நைட்டி போடுவாளா, ஆம்பளைகள் நைட்டி போடுவாளா. அதான் சின்ன பொண்ணு நைட்டி 2 பேருமே எடுத்துட்டு வந்திருக்கா. உங்களோட சைஸ் தெரியல, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். வாங்குங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2 நைட்டி எடுத்துங்க. அப்பதான் நைட்ல கீட்ல எல்லாம் போட முடியும். ஏண்டி அறிவில்லாத புஸ், உனக்கு எங்கன்னா அறிவு இருக்குதா இல்லையா சொல்லு. எந்த காலத்துல ஆம்பளிவா நைட்டி போடுவாவ? ஏங்க வாங்க, நீங்க சும்மா பேசாதீங்க. உங்களுக்கு நைட்டி வந்திருக்குது, நீங்க வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வாங்க போங்கண்ணே, போங்க. நைட்டி எல்லாம் சூப்பரா இருக்குது. உங்களுக்கு நீல கலரும் ரோஸ் கலரும் 2 நைட்டி எடுத்துக்கோங்க. அதான் உங்க கலருக்கு நல்லா மேட்சா இருக்கும். சின்ன பொண்ணு, எங்க வீட்டுக்காருக்கு 2 நைட்டி எடுத்து போடு. எல்லா கலரா கொடு, அவருக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி கொடு. ஐயோ கடவுளே, இந்த பைத்தியத்தின் கிட்ட வந்து நான் மாட்டிக்கினேன். நான் மாட்டுக்கு எங்கேயோ வேலை செஞ்சுக்கிட்டு கிடந்தேன். இந்த லூசுங்க போன் பண்ண உடனே நான் என்னமோ ஏதோன்னு ஓடியாந்தேன். என்ன பைத்தியக்காரனாய் பார்க்க போறாள் வச்சுக்கணும். ஏன்னா வந்துட்டீங்களா? உங்களுக்காக இருக்குது 2 கலரான நைட்டி. இந்த புஷ்பாக்கா பச்சை கலர் வேணுமா, மஞ்சள் கலர் வேணுமா, நீல கலர் வேணுமா, சிகப்பு கலர் வேணுமா, ரோஸ் கலர் வேணுமா? கலரா இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ எடுத்து போட்டுங்க. சின்ன பொண்ணு, அந்த மஞ்சள் கலர்லயும் பச்சை கலர்லயும் ஒண்ணு தான். அதுதான் இவருக்கு நல்ல கலரு மேட்சிங்கா இருக்கும். மெண்டல் உலா, என்ன எதுக்கு வர சொன்னேன்? உன் தொல்லை தாங்க முடியாதான் நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். அப்புறம் எதுக்கு என்ன போன் பண்ணி வர சொன்னேன்? ஏங்க சும்மா பேசிட்டு கிடக்காதீங்க. உங்களுக்கு நான் 2 நைட்டி எடுத்து வச்சிருக்கேன். பைத்திய கீத்தி புடிச்சா இவளுக்கு? எனக்கு எதுக்குடி நைட்டி? நான் என்ன நைட்டியா போடுவேன்? ஏங்க ஆம்பளைகளுக்கா நைட்டி வந்திருக்குதான். இப்போதைக்கு இதான் ட்ரெண்டிங்கா. அதான் உங்களுக்கு 2 நைட்டி எடுத்து வச்சிருக்கேன். என்ன ராதுமா, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு உனக்கு தெரியாதா? எதுக்கு போன் பண்ணி கூட்ட? இல்லங்க தலைவர் மாமா, உங்களுக்கு 2 நைட்டி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் இருங்க, நானே போட்டு விடுறேன். ஐயோ என் கண்ணே பட்டுடும் போல. உங்களுக்கு நைட்டி போட்ட உடனே சூப்பரா இருக்குது. கடவுளே, அசிங்கமா போச்சு. இந்த நைட்டியை போட்டு விட்டு எனக்கு இப்படி டார்ச்சர் பண்றாளே. ஏ புஸ், மரியாதையே இதை கழட்டுடி, இல்லைன்னா செவுட்டுலயே 2 உடுவ சொல்லிட்டேன். நைட்டி போட்டு விட்டு பைத்தியம் மாரி பண்ணி விட்டாலே என்ன. அப்படிதான் சூப்பரா இருக்குது. 3 பேருக்குமே அழகா இருக்குது நைட்டி. எப்பவுமே என் சரவண மாமாவுக்கு நைட்டி போட்டாதான் அழகா இருக்குமே. ஐயோ கடவுளே, இந்த மென்டல் கிட்ட வந்து நான் மாட்டிக்கினேன். பைத்தியம் முழு பைத்தியம் இதுதான். தலைவரே, இந்த நைட்டி போட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சூப்பரா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த நைட்டி. இன்னும் 2 நைட்டிக்கு சேர்த்தே நான் வாங்கிக்கிறேன். இப்படி கேவலமா இருக்குது உனக்கு நல்லா இருக்குதா? ரொம்ப பிடிச்சிருக்குதா? என்ன 4 மனுஷன் மதிப்பானாடி? அட நைட்டி எல்லாம் சூப்பரா இருக்குது. உங்களுக்காகவே தச்ச மாதிரி இருக்குது நைட்டி பூரா. ஏண்டி புஸ், இந்த நைட்டியை போட்டுக்கணும் ரோட்லயே போக முடியும் சொல்லு. எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாளுவ, அப்புறம் கேவலமா பேசுவாளுவ. சொல்லிட்டேன் நான், மரியாதையா இந்த நைட்டியை கழட்டி விட்டுரு. ஏங்க வாய் முடிக்கிட்டு சும்மா இருங்க. இப்பதான் நல்லா ஸ்டைலா இருக்குது. இப்படி பார்க்கவதான் சூப்பரா இருக்குது. ஐயோ அசிங்கம். எப்படி நான் வேலைக்கு போறது? மரியாதையா இதை கழட்டிட்டு விடுறி, நான் போறேன். தலைவரே நீங்க கிளம்புங்க. நீங்க போயிட்டு உங்க வேலையை பாருங்க. அந்த நைட்டிக்கெல்லாம் சேர்த்து பைசா குடுத்துட்டு வரேன். ஒரு விதத்துல அந்த நைட்டி எனக்கு ஓகே தான். நல்லா தான் இருக்குது. நல்லா காத்தோட்டமா இருக்குது. சரவணா, நீ இந்த நைட்டி போட்டுட்டு எப்படி எல்லாம் ஃபீல் பண்ற? பைத்தியமா ஃபீல் பண்றேன். என்ன பைத்தியக்காரனாக்கி ஆணி அடிச்சு தெருவுல விட்டுடு. கத்திரிக்காய் மண்டை, நீ இப்ப இந்த நைட்டியை நீ கழட்டல, உன்னை அவ்வளவுதான். நான் கத்திரிக்காவை தனியா மண்டையை தனியா பேத்து எடுத்துருவேன். கர்ம எல்லாம் என் தலை எழுத்து இந்த மாதிரி வந்து நைட்டியை போட்டு நிக்க வச்சுட்டேன். என்ன பண்ண, எங்க 2 பேருக்குமே இந்த நைட்டி ஓகே. இந்தா உன் காசு. பரவாயில்லையே, தலைவருக்கு அந்த நைட்டி சூப்பரா இருந்துச்சு. 2 நைட்டியுமே ரொம்ப அருமையா இருந்தது. புஷ்பாக்கா அண்ணனுக்கு இந்த நைட்டி அப்படியே தச்சது மாதிரியே இருக்குது. கரெக்டா இருக்குது, பாத்துக்கோங்க. இன்னும் 2 நைட்டி எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு வச்சு பாத்துக்குவீங்க. சின்ன பொண்ணு அப்படியே சொல்றேன், அடிக்கடி எடுத்துட்டு வாடி இந்த மாதிரி நைட்டி. அப்பதான் 2 நைட்டி எடுத்து விட்டுட்டு சிலுவா முடிச்சுக்குவோம். இல்லைன்னா சட்டை பேண்ட் டவுசர் அதுக்குள்ள போறது இதுக்குள்ள போறதுன்னு ஏகப்பட்டதெல்லாம் துவைக்க வேண்டியதா இருக்குது. அதெல்லாம் துவைச்சு எடுக்கிறதுல ஒரு நைட்டியே போட்டு துவைச்சு எடுத்துருவேன். எனக்கு இந்த நைட்டியே தேவையில்ல. நான் போறேன். யோ மனுஷா நில்லியா? இந்த மனுஷன் சொல்ற பேச்ச கேட்கறதே கிடையாது. பைத்தியக்காரி, இந்த நைட்டியை கழட்ட போறியா இல்லையா? அதுக்கப்புறம் இந்த நைட்டியை நான் கிழிச்சு போட்டுடுவேன், துண்டா சொல்லிட்டேன். நீ கிழிச்சு போட்டாலும் சரி, கிழிக்காவிட்டாலும் சரி, அந்த எப்படியா இருந்தாலும் அந்த நைட்டியை நீங்க தானே காசு கொடுத்து வாங்க போறீங்க. சரோ சொல்றத கேளு. நான் நைட்டி எல்லாம் போட்டுக்கணும் ரோட்ல போக முடியாது. அதோட நாயெல்லாம் என்ன பிடிச்சி புடுங்கிடும். அதோட பொண்ணுவெல்லாம் என்ன பார்த்துட்டு சிரிப்பாளுவ. இது தேவையா? அசிங்கம் தானே. எனக்கு இந்த நைட்டி வேணாம் சரோ, புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு இது சூப்பரா இருக்குது. இன்னும் 2 நைட்டியை சேர்த்து எடுத்துக்கிறேன். ஆமாண்ணே, சூப்பரா இருக்குது நைட்டி. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு 2 கலருமே. சரோ சொன்னா புரிஞ்சுக்கோ சரோ. என்னை பார்த்தா பைத்தியன்னு சொல்லுவாவ. அப்புறம் எனக்கு வேலை செய்யற இடத்துக்கு கூட வேலையே கொடுக்க மாட்டாவ.
அப்படியா போங்க. அதை விட்டா வேற வேலை நிறைய இருக்குது, நம்ம அதை செஞ்சு சம்பாதிச்சுக்கலாம். ஏங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் நைட்டி போடுற மாதிரி நீங்களும் நைட்டி போடணும். உங்களுக்கு நான் 2 நைட்டி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஐயோ எல்லாம் என் தலையெழுத்து, இந்த பைத்தியத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கினேன். சீ. சரவா கொக்கா, சின்ன பொண்ணு இந்த 2 நைட்டிக்கு பில்ல போடு. பில்ல பார்த்தா 500 ரூபா ஆகுது. என்னடி சொல்ற? 500 ரூபாயா? இந்த 2 நைட்டிக்கு 500 ரூபாவா? ஆமா, 2 நைட்டிக்கு 500 ரூபாய் தான். அதுவே நான் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு விற்க வேண்டியது. இப்ப எல்லாம் டிஸ்கவுண்ட் பிரைஸ்னால 500 ரூபாய்க்கு தரேன். சரோஜாக்கா என்ன 300 ரூபா கொடுத்துருக்கீங்க? நீயே டிப்ஸா வச்சுக்கிடி சின்ன பொண்ணு. மீதியே டிப்ஸா? எக்கோ நீங்களே 200 ரூபாய் தரணும். அடி போடி, யார்கிட்ட ஏமாத்த பாக்குற? ஐயோ மறுபடியும் வந்துச்சு இந்த பேய். என்னக்கா நீங்க என்ன பேய்ன்னு சொல்றீங்க? நான் பேயெல்லாம் கிடையாது, நான் ஒரு மனுஷாலு. சாத்தானே ஓடிப்போ, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. அக்கா நான் ஒரு நைட்டி வாங்க வந்திருக்கிறேன், நான் ஒண்ணு சாத்தாலாம் கிடையாது. ஐயோ பூச்சி எல்லாம் பேசுது. பூச்சியை தூரம் போ, இல்லைன்னா ஸ்கேல கொண்டு அடிச்சு போடுவேன். ஐயோ அக்கா என்ன அடிக்காதீங்க, நான் ஒண்ணு பூச்சி கிடையாது. அடைச்ச நம்மள யாருமே மதிக்க மாட்டாங்க. எங்கனா போறேன் நானே. நல்ல வேளை அந்த பூச்சியை துரத்தியாச்சு, இல்லைன்னா எனக்கு கடிச்சு கிடிச்சிருந்தா விஷம் ஏறி இந்நேரம் நான் செத்து போயிருப்பேன்.